காயிதே-மில்லத் தேசிய அளவில் புகழ்பெற்ற தமிழர்களில் ஒருவர் காயிதே-மில்லத். இவர் கண்ணியமானவர், எளிமையானவர், தேசபக்தி நிரம்பியவர், நேர்மையானவர் என்ற பல அடையாளங்களுக்கு சொந்தக்காரர். சென்னை மாகாண சட்டமன்றம், இந்திய நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவை, மக்களவை போன்ற முக்கிய அவைகளில் இடம்பெற்றவர். பல கல்லூரிகளை உருவாக்கி முஸ்லிம் சமூகத்தினர் உயர்கல்வி பெற இன்றியமையாத காரணமாக இருந்தார். ஒருங்கிணைந்த இந்தியா சுதந்திரம் பெற தவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஜின்னா பிடிவாதமாக பாகிஸ்தான் எனும் தேசத்தை கட்டமைத்து கொண்டார். அவர் காயிதே-மில்லத்திடம், இந்தியாவில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை எனில் எங்களிடம் முறையிடுங்கள், ஆதரவு கரம் நீட்டுகிறோம் என்றார். அதற்கு காயிதே-மில்லத், எங்கள் நாட்டுக்குள் நாங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை நாங்களே சரி செய்து கொள்கிறோம், ஒருபோதும் இன்னொரு நாட்டிடம் முறையிட மாட்டோம் என மிக உறுதியாக முழங்கினார். பழமையான மொழி ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என ஆட்சி மொழி குறித்த விவாதம் நாடாளுமன்றத்தில் எழுந்தபோது காயிதே-மில்லத் ஒரு உண்மையை இந்த சபை முன்பு துணிவோடு கூற விரும்புகிறேன். இந்த நாட்டு மண்ணில் பேசப்பட்ட மொழிகளில் மிகவும் பழமையானதும் ஆரம்ப காலத்தில் இருந்து பேசப்பட்ட ஒரு மொழியாகவும் இருப்பதும் தமிழ்தான். இந்தியாவின் தேசிய மொழியாக தமிழைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என முறையிட்டார். இவரது இறுதி ஊர்வலத்தில் அப்போதைய முதலமைச்சர் எம். ஜி. ஆர். கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.